வணக்க நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 15/4/2024 உடைய டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து 3 மணி 1 மணி ரிசல்ட்டு, அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டு, 8 மணி ரிசல்ட்டு 3 ட்ராவையும் ஒட்டுக்க போய் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று கொடுத்ததில் எல்லாமே 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. ஒரு அருமையான வின்னிங்காக இருந்துச்சு. எல்லா நம்பரும் நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து எல்லாமே வந்து நமக்கு 2 நம்பர் ஆல் போர்டில் பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இதில் வந்து அக்யூரேட்டாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. சும்மா ஆல் போர்டில் ஜஸ்ட் ஆல் போர்டில் வின்னிங் வராமல் போகாது. பட் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற நம்பர் வந்து அழகாக மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் யாராவது வந்து இல்லைங்க எனக்கு 3 நம்பர் பழைய மாதிரியே வேணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 399 அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது, சரிங்களா? 399 அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி 799ங்கிற ஒரு பிளான் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க, நான் கட்டாயப்படுத்தி யாரும் வாங்கன்னு கூப்பிட மாட்டேன். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வாங்க, சரிங்களா? வந்து நீங்கள் உள்ளே வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண போதும். ஜாயின்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிபே நம்பர் அண்ட் கூகுள் பே நம்பர் ரெண்டுமே கேட்கும். நீங்கள் நேராக உள்ளே போய் அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த செகண்டே உங்களுடைய மெயில் ஐடியோடைய பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரெடி ஆயிரும். நீங்கள் அங்கேருந்து ஈஸியாக ரொம்பவுமே சிம்பிளாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ரொம்பவுமே சேஃப் அண்ட் செக்யூர். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கூகுள் ப்ராடக்ட் தான். அதனால் நம்ம தைரியமாக பண்ணலாம். எதுவும் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜிபே ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் கம்பெனி ஆகட்டும் எப்போயுமே வந்து சேஃப் அண்ட் செக்யூர் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு எப்போயுமே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டும் சரி, உங்களுடைய எதுவுமே மிஸ்யூஸ் ஆகாது. தைரியமாக நீங்கள் எடுக்கலாம், தப்பே கிடையாது, சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருது, உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இந்த ட்ராவில் நமக்கு என்ன நம்பர்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்றைக்கி எனக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கிடச்சிருக்கு, சரிங்களா? அதே மாதிரி நம்ம என்னென்ன ட்ரா கொண்டு வரோன்னா 21 744, சரிங்களா? இது வந்து நேற்று நைட்டு அடிக்கப்பட்ட ரிசல்ட். இன்றைக்கி நைட்டு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து என்ன அடித்தாங்கன்னா 77 329, சரிங்களா? இந்த 2 நம்பரையும் கணக்கில் வச்சா கொண்டு இருக்கோம். இது வந்து ரொம்பவுமே அக்யூரேஸாக கொண்டு வந்திருக்கோம் இந்த ட்ராவை. ஏன் இந்த ட்ரா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, நமக்கு எப்பயாச்சும் நம்ம சப்ஸ்கிரைபர் எப்பயாச்சும் லாஸ்ட்டுக்கு ஒரு வின்னிங் எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே அக்யூரேஸாக கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக வின்னிங் வரும், முயற்சி பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போ நம்ம இதில் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா 50-50 சான்ஸ் கொடுக்குறோம். கண்டிப்பாக 50-50 வின்னிங் வர மாதிரி தான் சான்ஸ் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நமக்கு தெரியும். ஒவ்வொரு ட்ராவிலும் நம்ம கணக்கு எடுக்கும்போது தெரியும், இந்த ட்ரா கரெக்டாக வரும், இந்த ட்ரா வராது அப்படின்னு தெரிஞ்சிடும். நமக்கு தெரியாமலாம் எடுக்கவே யாராலுமே சரி, எந்த கெஸ்ஸராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இந்த ஒரு நம்பர் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியுமே தவிர என்ன முடியாது, சரிங்களா? ஒவ்வொரு ட்ராவும் எடுக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு இன்றைக்கி வின்னிங் வரும், இன்றைக்கி வராது அப்படின்னு. ஏன்னா வராது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க கணக்கில் ஸ்டெரியாக உட்காந்தா மட்டும்தான் அந்த அன்றைக்கி கெஸ்ஸிங் அமைஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னு அமையலை. நீங்களே வந்து கெஸ்ஸிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு எடுக்கும்போது பக்காவாக உட்காந்துருக்கும். ஆனால் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வின்னிங் வந்துடும். அது மாதிரி தான், சரிங்களா? அந்த மாதிரி வந்து நமக்கு இன்றைக்கி பக்காவாக அமைஞ்சிருக்கு. 1 மணி ரிசல்ட்டும் 6 மணி ரிசல்ட்டும் 8 மணி ரிசல்ட்டும் 3மே தரவாக செக் பண்ணி தான் எடுத்துருக்கோம். சூப்பராக ஒரு வின்னிங் கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போ நாளைக்கு வந்து ஏ போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 4ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏ போர்டில். எப்படின்னா 3-7-3 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 4ஆம் நம்பர் தான் வரணும் ஏ போர்டில். 1 மணி ட்ராவுக்கு எனக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 6ஆம் நம்பர் வரணும், சரிங்களா? இது வந்து டியரில் நாளைக்கு மதியம் 1 மணி ட்ராக்கு இது மேட்ச் ஆகும், சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டு எனக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது. எதனாலனா 8ஆம் நம்பர் திரும்ப வந்துட்டுருக்கு. 8ஆம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கிட்ட தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், மாற்றமே இல்லை. 2ஆம் நம்பர் வந்து 8ஆம் நம்பர் வந்துடும். அதே மாதிரி 9ஆம் நம்பர் வந்து 2ஆம் நம்பர் வந்துடும். அது நீங்கள் மாற்றவே வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. எப்போயுமே அது அப்படி தான் செட் ஆகும், சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பருக்கான ஒரு சான்ஸ், அதே மாதிரி 0க்கான சான்ஸ். இது வந்து அக்யூரேஸாக இல்லை, ஒரு அளவுக்கு நமக்கு ஒரு டைஸ் மாறி வந்துச்சு, ஒரு டைஸ் மாறிடுச்சு, 2 டைஸ் கேட்டால் வந்து ஒரு டைஸ் மாறி வந்துருச்சு அப்படின்னா கூட நமக்கு 670 அப்படிங்கிற நம்பர். இதில் டைஸ் மாறுறதாங்க ப்ராப்ளமே. இதில் வந்து நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் எந்த டைஸில் போய் உருட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. டைல்ஸ் உருட்டுறாங்க இல்லையா, உருட்டும் போது எந்த கட்டத்தில், அதாவது ரிவர்ஸ் கட்டத்தில் மாற்றுறாங்களா இல்லை ஃபார்வேர்டு கட்டத்தில் வந்து நமக்கு மிஷினை சுற்றி விட்றாங்களாங்கிறது தான் டவுட்டு இங்கே. அதுதான் இங்கே மாறி வருது தவிர மற்றபடி எடுக்கிற நம்பர் எல்லாமே ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக எல்லோரும் வின்னிங் எடுத்துடலாம், டெய்லி எடுக்கலாம். ஆனால் இது வந்து இங்கே ரிவர்ஸ் ஃபார்வேர்டுங்கிற 2 மெத்தட் இருக்குது. அது 2ஐயும் கன்வீட் பண்ணி தான் அவங்க ஆடுவாங்க, சரிங்களா? அதனால தான் நமக்கு ஒரு டைம் ரிவர்ஸ் மெத்தடில் ஆடுவாங்க, ஒரு டைம் ஃபார்வேர்டு மெத்தட் ஆடுவாங்க. எது ஆடினாலும் நமக்கு வின்னிங் எடுக்கிற மாதிரி தான் நம்பர் கொடுத்துருக்கு. பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு எனக்கு ஓரளவுக்கு மேக்ஸ் ஆகிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது. அதே மாதிரி
நாளைக்கு 1 மணி ட்ரா முடிஞ்சு 6 மணி ட்ராக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கிடச்சிருக்கு. 6 மணி ட்ராக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும். இதுக்கான நம்பர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 99 422 இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 1 மணி 6 மணிக்கு அடிக்கப்பட்டது. செகண்ட் இன்றைக்கி 6 மணிக்கு அடிக்கப்பட்டது 76 343 ஓகேங்களா. இதுதான் வந்து அடிக்கப்பட்ட நம்பர். இதை வச்சு கணக்கு வச்சு பார்க்கும்போது, இதை பேஸாக வைக்கும்போது நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வருது. இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வரணும். எதனால் 8ஆம் நம்பர் வரணும் அப்படின்னா 3க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அந்த மாதிரி தான் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல சரிங்களா. அதை என்னங்க நீங்கள் அதில் வந்து இங்கே 3ஆம் நம்பர் வந்துச்சு 3க்கு 4 தான் ஸ்ட்ராங்காக வரணும்னு சொன்னீங்க. இப்போ இதில் வந்து 3க்கு 6 சொன்னீங்க. அது வேறு இது வேறு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 1 மணி ட்ரா, இது 8 மணி ட்ரா சரிங்களா. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா 8 மணி ட்ராவில் ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து 8 மணி ட்ராவுக்கு 8ஆம் நம்பரே வராமல் நின்றுருக்கும். அந்த மாதிரி கணக்கு வைக்கும்போது உங்களுக்கு மாறி தான் வரும் சரிங்களா. ஒவ்வொரு ட்ராவேனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 343 சரிங்களா. ஆனால் இங்கே வந்து 343, இங்கே 329. அப்போ மாறுது தானே. அப்போ ஒரு நம்பரை வச்சு நம்ம கணக்கு பண்ண முடியாது இல்லையா. அப்போ அதை மாறும்போது நமக்கு அப்படி தான் அப்படி தான் கணக்கு வரும் சரிங்களா. நீங்கள் அதை போட்டு குழப்பிக்கணும். இங்கே 3ஆம் நம்பர் வருது 3க்கு 4ன்னு சொன்னீங்க, 3க்கு 6ன்னு சொன்னீங்க. இந்த 3ஆம் நம்பருக்கு மட்டும் ஏன் 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வியெலாம் கேட்பீங்க. ஆனால் அதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா, இங்கே வந்து 333 டபுள்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா. அந்த டபுள்ஸை தான் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். அதுக்கு வேறு மாதிரி தான் நமக்கு ஒரு 8ஆம் நம்பர் தான் வரும். 2 3ஆம் நம்பர் அப்படியே வருது, 8ஆம் நம்பர் இங்கே வருது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அக்யூரேஸாக இருக்கக்கூடிய நம்பர் தான் நான் கொடுக்குறேன். 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 2ஆம் நம்பர் கணக்கு வரும். 2ஆம் நம்பர்னால் 3க்கு 2ன்னு வரும் சரிங்களா. இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, 2க்கு 3 வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் சரிங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது, நமக்கு இன்னொரு ரிசல்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி லாஸ்ட் 8 மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 8 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 500. இன்றைக்கி வந்து அடிக்கக்கூடிய 8 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 569 சரிங்களா. நீங்கள் 569 நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா 5க்கு அப்புறம் வர வேண்டிய நம்பர் 8 தானே சரியா. 5க்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 8. நீங்கள் இந்த கணக்கு எடுத்தாலும் இந்த கணக்கு எடுத்தாலும் ஒன்று தான் சரிங்களா. அந்த மாதிரி நான் கணக்கு எடுத்திருக்கேன் ஒவ்வொரு டைம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 3ஆம் நம்பர் இருக்குது. இந்த 3ஆம் நம்பர் எப்போ உள்ளது, இந்த 3ஆம் நம்பர் வந்து 6 மணிக்கு உள்ள ரிசல்ட்டு. நேற்று 6 மணிக்கு அடிக்கப்பட்ட இன்றைக்கி 6 மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. ஆனால் நம்ம வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கணக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம அந்த 8 மணி ரிசல்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்க, 569 இல்லையா. 569 தான் நமக்கு 8 மணி ரிசல்ட்டு. 569 தான் 8 மணி ரிசல்ட். இதை வச்சு நம்ம எடுத்திங்கன்னா இப்போ இந்த நம்பர், அதாவது பாருங்கள் 343, அதே மாதிரி இங்கே 569. இது ரெண்டையும் நீங்கள் வச்சு கால்குலேட் பண்ணால் தான் நாளைக்கு காலையில் 1 மணி ட்ராக் கிடைக்கும். சூப்பராக கிடைக்கும். இது ரெண்டும் வச்சு மேட்ச் பண்ணால் தான் 1 மணி ட்ராக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். ஆனால் நம்ம 1 மணி ட்ராக் அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம 3 ட்ராவும் ஒட்டுக்கு போடணும். அப்போ 1 ட்ரா 3 ட்ரா ஒட்டுக்கு போடணும். என்ன பண்ணணும், அப்போ முதல் நாள் அடிக்கப்பட்ட 1 மணி ரிசல்ட்டையும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட 1 மணி ரிசல்ட்டையும் மேட்ச் பண்ணால் தான் இந்த நம்பர் எடுக்க முடியும். இதில் வந்து நமக்கு 2 நம்பர் தான் லாஸ்ட்டுக்கு, ஒரு 2 நம்பர் அக்யூரேஸாக இருக்கும். பட் இருந்தாலும் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 நம்பர் மட்டும்தான் நம்ம கொடுப்போம். இந்த 3 நம்பர் கணிப்பில் நம்ம எப்படி கொடுப்போம்னா 3 நம்பர் தான் கொடுப்போம். அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம். ஆனால் இங்கே 6 நம்பர் வருது இல்லையா, அது இன்னும் கூட துல்லியமாக இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன் சரிங்களா. இன்னும் கூட துல்லியமாக எடுக்க முடியும். டியரை பொறுத்த வரைக்கும் எடுக்க முடியாத ஒரு ட்ராவே கிடையாதுங்க. நான் அதை தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு உழைப்பை போட்டு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வின்னிங் இருக்குது. அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா. எந்த அளவுக்கு நீங்கள் தேடுதல் வாட்டில் நீங்கள் பாருங்கள், 1 மணி நேரம் நீங்கள் தேடுதல் வாட்டில் இறங்கினாலுமே உங்களுக்கு ஒர்த்தான காசு அதில் கிடைக்காம போகவே போகாது சரிங்களா. நீங்கள் தேடுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, அவ்வளோ. அதை மட்டும் நம்ம முடிவு பண்ணிக்கணும் சரிங்க. எனக்கு தேடுறதுக்கு டைம் இல்லை, முடிவு பண்ணல. தேடுறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு வந்துடலாம். ஆனால் உண்மையிலுமே நல்லா தேடி நம்ம வின்னிங் எடுக்கணுங்கிற ஐடியாவோடு நம்ம பண்ணோம்னா பக்காவாக டியரை பொறுத்த வரைக்கும் நஷ்டமே இல்லாமல் எடுக்க முடியும். அந்தளவுக்கு நம்பரும் பக்காவாக வந்து விழுகும் சரிங்க. அதில் மாற்றமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது பொய்யா இருந்தால் நீங்கள் உட்காந்து 1 மணி நேரம் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. 9 அல்லது 7 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா. இது வந்து 6 மணி ட்ரா சரிங்களா. 6 மணி ட்ராவுக்கு அதே மாதிரி இந்த ட்ராவில் வந்து நமக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து 3ஆம் நம்பர் இல்லையா. 3ஆம் நம்பருக்கு எனக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பர் வந்தாலே 6ஆம் நம்பர் வந்துடும். அதில் மாற்றமே இல்லை சரிங்களா. 6ஆம் நம்பர் வந்துடும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு திரும்ப வந்து 3ஆம் நம்பரே கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எனக்கு 6 மணி ஷோவுக்கு ரொம்பவுமே அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன நம்பர் கிடச்சிது, நமக்கு வந்து 636
50. அடுத்து 2வது ரிசல்ட்டு 275 69. இதுதான் வந்து நமக்கு 8 மணிக்கு எடுத்தது 569. இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு நியாயமாக வந்து மேட்ச் பண்ணுறது எப்படி மேட்ச் பண்ணியிருக்கணும், இந்த ட்ராவையும் ஒன்றா சேர்த்து 1 மணி ரிசல்ட்டை எடுக்கணும். அப்போ தான் வந்து பக்காவாக அக்யூரஸாக எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. சரிங்களா, தெளிவாக தான் சொல்கிறேன். ஏ போர்டு பி போர்டு லாஸ்ட்டுக்கு 2 கூடாது நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 6 மணி ரிசல்ட்டையும் 1 மணி ரிசல்ட்டையும் மேட்ச் பண்ணி 1 மணி ரிசல்ட் எடுக்கணும். அதுதான் மேட்ச், அதுதான் கரெக்டான ரூட்டு. சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நீங்கள் ஏன் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் பற்றி தெரியும். நீங்கள் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு ட்ராவுக்கும் நம்ம வீடியோ போடுறதுக்கு டைம் இருக்காது. சரிங்களா, ஏன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கும் வீடியோ போடணும், அதுபோக உங்களுக்கும் நாங்கள் வீடியோ போடணும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து நமக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும். இது மேட்ச் ஆகாமல் போடணும். அது சும்மா எட்டு வரது கிடையாது. நானும் அதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து உழைப்பை போட்டு தான் எட்டு வந்துருங்க பாருங்க. எல்லாம் நான் வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து எல்லாம் எழுதி அதுலேருந்து ஒவ்வொரு நம்பராக கணக்கு நிறைய எடுத்துக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் கணக்கு எடுத்தது தான், பூரா எடுத்து தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொண்டு வரல தவிர சும்மா ரேண்டமாக கொண்டு வந்து கொடுக்குறதே கிடையாது. சும்மா நான் வாய்க்கு வந்த நம்பர் அடிச்சு விட்டு போகிறேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் மட்டும் இல்லை, யாருமே பண்ண மாட்டாங்க. சரிங்களா, அது மாதிரி தான். சரிங்க, இதில் வந்து எனக்கு நான் ஓரளவுக்கு ஷூராக மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். ஓரளவுக்கு இதில் சி போர்டெல்லாம் அழகாக மேட்ச் ஆகும். நீங்கள் இதில் வர எல்லா சி போர்டுமே உங்களுக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். ஏன்னா சி போர்டு தான் நம்ம எடுக்கிறதுல ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட்டு. சி போர்டு சூப்பராக எடுப்போம், பக்காவாக எடுப்போம், மாற்றமே கிடையாது. சரிங்களா, எடுப்போம். அதே மாதிரி ஆல் போர்டு பக்காவாக எடுப்போம், அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, கேஎல் ஆகட்டும், கேஎலுக்கும் ஆல் போர்டு செம்மையாக எடுத்துருவோம். நம்ம கேஎல் ஆல் போர்டும் அதே மாதிரி சி போர்டும் சூப்பராக எடுப்போம். அதுதான் நம்ம ஸ்பெஷல். நம்ம ஸ்பெஷலே வந்து சி போர்டு எடுக்கிறதும் அதே மாதிரி ஆல் போர்டு எடுக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். சரிங்களா, அதை எடுத்துருவோம். எப்பயுமே பிசிஐ விட எங்களுக்கு ஏபிஐ விட நம்ம ஆல் போர்டு சி போர்டும் சூப்பராக எடுத்துருவோம். அதில் மாற்றமே கிடையாது. எப்போயுமே வந்து தட்டி தூக்குவோம். சரிங்களா, அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த 8 மணி ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும், என்ன வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு ஒரு 0க்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனாலங்க அப்படின்னா 5க்கு 0 தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. நான் போட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப 5ஆம் நம்பருக்கு 0 தான் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. திரும்ப நான் போட்டு பார்த்தேன், திரும்ப எனக்கு அதான் கிடைக்கிது. 5ஆம் நம்பருக்கு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 5க்கு 0 தான் வரணும், பார்ப்போம் இது எப்படி வருது அப்படின்னு. சரிங்களா, அப்படி இல்லைன்னா இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 7ஆம் நம்பருக்கு டவுட் இருக்குது. சரிங்களா, இந்த 2 நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா வந்து 6க்கு 5ன்னு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 5க்கு 0ன்னு கொடுப்பாங்க. 0 கொடுக்கலன்னு 7ஆம் நம்பர் கொடுக்கணும் அந்த இடத்துல. சரிங்களா, அதுதான் எனக்கு எதிராக பார்க்குறேன். நான் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. என்னங்க, திரும்ப அங்கேயும் 6ஆம் நம்பர் நீங்கள் அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திரும்ப 6ஆம் நம்பருக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி நிறைய ட்ரா ஆடி இருக்குங்க. ஒரே நம்பரை 3 டைம் ஒரே மாதிரி பி போர்ட்லேயே வச்சு ஆடிக்காங்க. அப்படி ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வருதாங்க, வரலாமல் காமிக்காது இல்லையா, வரதுனால தான் காமிக்கிது. அது மாதிரி வந்து ஒரு 5ஆம் நம்பர் சி போர்டில் 5ஆம் நம்பருக்கான எனக்கு என்னமோ அந்த பி போர்டில் பொறுத்த வரைக்கும் இந்த 5, 6ங்கிற நம்பர் திரும்ப காமிக்கிது. இந்த 2 ட்ராவில் இருக்கிற நம்பர் அப்படியே வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. வச்சாங்கன்னா ஒன்று மேலே இருக்கிற 5ஆம் நம்பர் வைக்கணும், இல்லை கீழே இருக்கிற 6ஆம் நம்பர் வைக்கிற நம்பர் தான் எனக்கு காமிக்கிது. பட் பார்ப்போம் அப்படி வருது அப்படின்னு. டைஸ் எப்படி மாறுதோ அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3ஆம் நம்பர் நாளைக்கு பி போர்டில் ரொம்ப சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி ஒரு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, வந்து உங்களுக்கு வந்து இந்த இத்தனைக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணணுங்கிற ஆசை தான் இருக்குது எனக்கு. அது மாற்றமே கிடையாது. நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து டியரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எனக்கு பெனிஃபிட்டும் கிடையாது. நான் வந்து சும்மா உங்களுக்காக தான் வீடியோ போட்டுருக்கேன். சரிங்களா, இப்போ நான் போடுற பார்த்தீங்கன்னா இந்த 8 நிமிஷம் வீடியோ இதுதான் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குமே தவிர, மற்றபடி நான் 3 நிமிஷம் போடுற வீடியோ எனக்கு பெனிஃபிட்டாகவே இருக்காது. அது ரொம்ப உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஏன்னா அதுலேருந்து எந்த விதமான எனக்கு வருமானமும் வராது. எனக்கு யூடியூப் தரப்புலேருந்து அதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 8 நிமிஷத்துக்கு மேலே எவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ போடுறீங்களோ யூடியூப் தரப்பு உங்களுக்கு அதிகமாக வந்து ரெக்கமெண்டேஷனில் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அதில் வாட்ச் ஹவர்ஸ் இருக்கும், அதனால் வந்து ரெக்கமெண்டேஷனில் கொண்டு சேர்க்கும். ஆனால் இந்த 3 நிமிஷம் வீடியோக்குள்ளே ரெக்கமெண்டேஷனே கிடைக்காது நமக்கு. யூடியூப் தரப்புலேருந்து பெரிய சப்போர்ட்டும் இருக்காது நமக்கு. சரிங்களா, விளம்பரமே கூட ஒரு விளம்பரம் கூட ஷோ ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுலேருந்து பெருசாக ஜென்ரேட் பண்ணி எனக்கு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, நான் இவ்வளோ தூரம் சிஸ்டம் வச்சு நம்ம 3 டாக் நம்ம எடுத்துகிட்டு வர இதெல்லாம் பண்ணுறேன்னா, இந்த 8 நிமிஷம் வீடியோ தான் எனக்கு 8 நிமிஷத்துக்கு மேலே போகிற வீடியோ மட்டும்தான் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. உண்மையை சொல்லி நான் பேசுகிறேன்னு தவிர ஃபேக்கான விஷயத்தில் சொல்லவே மாட்டேன் எப்பயுமே. இந்த 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டால் மட்டும் தான் எனக்கு பெனிஃபிட், இல்லை அப்படின்னு பெனிஃபிட்டே கிடையாது. நான் சும்மா உங்களுக்காக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக நம்ம செய்யலாமே தவிர மற்றபடி எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கோ 399 1 799 1. சரிங்களா, இது எதுக்காகனா இந்த சேனல்லேருந்து எனக்கு எதுவுமே வருமானம் கிடையாது. ஏதாவது ஒரு வருமானம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த 399 அது 799 கொடுத்துருக்கேன். ஆனால் இதுக்கான வர்த்தான ஒரு வின்னிங் நான் கொடுத்துருவேன். அந்த மாற்றம் நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் கொடுத்து நீங்கள் வின்னிங் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாங்க, இல்லைன்னா வேண்டாம். நம்ம தான் சொல்கிறோம், சி போர்டு எடுக்கிறதுலையும் ஆல் போர்டு எடுக்கிறது நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டு.
கண்டிப்பாக எடுப்போம். சூப்பராக வின்னிங் கொடுப்போம். மாற்றம் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான வின்னிங் இருக்கும். என்றைக்குமே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பரந்த மனசோடு நீங்கள் எதையுமே செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கடவுள் மேலே பார்க்க போட்டு எதையுமே துணிஞ்சு செய்யுங்க. அது கடவுள் பார்த்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ப்ளே பண்ணுங்கள். நம்ம நல்லா இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்.